குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் அல்ஜிப்ராவில் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா VW ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப் இருக்குது. ஓகேவா? இப்போ விக்கு வந்து ஒரு பேசிஸ் எடுத்துக்கிறோம், V1 V2 Vn. ஸோ விக்கு ஒரு பேசிஸ் இங்கே இருக்குது. இந்த W1 W2லாம் என்னது, WNலாம் சப்செட் ஆஃப் W. சரிங்களா? சப்செட் ஆஃப் W. ஸோ இந்த எலமெண்ட் இது பேசிஸ் எலமெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஆர்டினரி எலமெண்ட்ஸாக இருக்கலாம், பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். இது வந்து பேசிஸ் எலமெண்ட்ஸ். இது என்னது, பேசிஸ் எலமெண்ட் ஃபார் V இது சம் ஆர்டினரி எலமெண்ட் இன் Wன்னு எடுத்துட்டோம்னா தேர் இஸ் எ யூனிக் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். முக்கியமானது யூனிக் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் T ஃப்ரம் V to W by T of Vi இஸ் ஈக்குவல் டு WIன்னு வரும். சரிங்களா? I1 to N. ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பேசிஸ் எலமெண்ட், ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டை இந்த செட்டுக்கு மேப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ n எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே என்ன இருந்தால் இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த செட்டுக்கு மேப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதாங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த மேப்புங்கிறது பொதுவாக எப்படி டிஃபைன் பண்ணணும், டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த மேப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். பட் இங்கே அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா டொமைனில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்டுக்கு மேப் டிஃபைன் பண்ணாலே டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் என்னது அந்த இது டிஃபைன் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதான் இங்கே முக்கியமான விஷயம். அதான் எழுதியிருப்போம். A linear transformation is completely determined by its values on the basis elements. நம்ம பேசிஸ் எலமெண்ட்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணியாச்சுனாலே மிச்சம் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அசைன் பண்ண மாதிரி வந்துடும். என்ன காரணம்னா, எனி எலமெண்ட் இன் V கேன் பி ரிட்டன் அஸ் தி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்ஸ். அதனால் அதை எழுதிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கிறோம். இது முக்கியமானது. சரிங்களா? அதாவது Tங்கிறது V to Wங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பேசிஸ் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? மற்ற எலமெண்ட்டுக்குலாம் இமேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது எப்போ பாசிபிள்னா, இப்போ Tங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். T is a linear transform from V to W. இப்படி கொடுத்தாச்சுன்னா V வெக்டார் ஸ்பேஸ், W வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு Fன்னு வந்துடும். ஸோ இது முக்கியமான விஷயம் வந்து இந்த ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் ஃபைனைட் டைமென்ஷனாக இருக்கணும். ஸோ இது ஃபைனைட் டைமென்ஷனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா, அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டொமைன் கோடம் ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து பாசிபிள். ரைட்டுங்களா? ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் யூனிக்காகவும் இருக்கும். சரிங்களா? ரைட், பாருங்கள். இப்போ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இதை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டொமைனுக்கு ஒரு பேசிஸ் எடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த கோடொமைனுக்கும் ஒரு பேசிஸ் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த தேரத்தை யூஸ் பண்ணி எழுதிக்கலாமா? அந்த தேரத்தை யூஸ் பண்ணி TV1 வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஆல்ஃபா W1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். TV2 என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த தேர் தான் யூஸ் பண்ணலாம். T of V1 W1 W1ங்கிறது என்னது, பேசிஸ் எலமெண்ட். அப்போ இதை என்ன சில மற்ற எலமெண்ட்டோட லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எழுதிடுவோம் TV1 TV2 TVN கண்டுபிடிச்சிருவோம். அப்போ இந்த ஸ்கேலர்லாம் நமக்கு கிடச்சிரும். இந்த ஸ்கேலர்லாம் இங்கே உள்ளனா ஃபீல்டில் உள்ள ஸ்கேலர்ஸ். சரிங்களா? இப்போ தேர் இஸ் எ யூனிக் மேட்ரிக்ஸ். முக்கியமானது யூனிக் மேட்ரிக்ஸ். அதாவது என்னென்னா, இது வந்து டொமைன், இது கோடொமைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் ஸ்கிரிப்ட் B டு பீட்டா டேஷ்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்ட் Bங்கிறது டொமைனு, இது ஓகேங்களா? இது வந்து கோடொமைன். ஸோ இந்த ஸ்கேலரை எடுத்துக்கிறோம். எப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி எடுப்பாங்க சிலவங்க, இந்த மாதிரி இப்படி எடுக்காமல் இப்படி எடுத்துருப்பாங்க. இந்த ரோவை காலமாக ரோவை எடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க ரோ எலமெண்ட்டை காலமாக எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் என்னதுன்னா, இட் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு த பேசஸ் பீட்டா டு பீட்டா டேஷ். இது முக்கியமானது, மாற்றி போட்டுறக்கூடாது. சில நேரத்தில் சேம் பேசிஸ் இருக்கும், சில நேரத்தில் டிஃப்ரெண்ட் பேசிஸ் இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேசிஸ் ரெடி பண்ணிடலாம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் T வந்து டிபெண்ட்ஸ் ஆன் VW, அதை பொறுத்து மாறும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்து மாறும், இந்த பேசிஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை தான் இங்கே இந்த இதை தான் நாங்கள் ஷார்ட்டாக எழுதியிருப்போம். ஃபார் I வந்து 1 to N
டி ஆஃப் விஐங்கிறது ஆல்ஃபா ஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ் விஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதிப்போம், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் பார்த்தது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தான், அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ டிங்கிறது விக்கும் டபிள்யூ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேசிஸ் கொடுத்துருவாங்க, இங்கே உள்ள பேசிஸ் எலமெண்ட், இங்கே உள்ள பேசிஸ் எலமெண்ட் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த தியரத்தை யூஸ் பண்ணிடலாம், அந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஆஃப் டீயை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ டி ஆஃப் இ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா வெரி சிம்பிள். இப்போ வி பிலாங்ஸ் டு வின்னு வந்துருமா? இப்போ எந்த ஒரு வீரோட எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டி அப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா 1 v1, ஆல்ஃபா 2 v2, ஆல்ஃபா n vn அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ டீங்கிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த எலமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த டிவி1 டிவி2 டிவிஎனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு தான் இங்கே கான்செப்ட். ஸோ இதுதான் இங்கே எழுதணும்ல, இதுதான் அந்த கான்செப்ட். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவிஐயே இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், ஒவ்வொரு டிவி1 டிவி2லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதை இங்கே அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டிவின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இது என்னென்னா, ஸோ வி இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ், ஓகே, ஆஃப் டைமென்ஷன் எம், ஃபைனல் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸு. டபிள்யூங்கிறது ஃபைனல் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸு. ஓவர் த ஃபீல்டு சேமாக இருக்குது. இந்த ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் வி டு டபிள்யூ. சரிங்களா? செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வி டு டபிள்யூ இந்த கலெக்ஷன் எடுத்துக்க போகிறோம். இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து என்னது, இஸ் ஐசோமார்பிக் டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு. ஆக்சுவலாக என்னென்னா இதோட மேட்ரிக்ஸ்க்கு வரும். சரிங்களா? ஸோ இஸ் ஐசோமார்பிக் டு எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். எம் அதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், என் கிராஸ் எம் நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஃபைனல் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸும் டைமென்ஷன் சேமாக இருந்தால் ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? இதை வந்து இப்படி கூட எழுதிக்கலாம், இஸ் ஐசோமார்பிக் டு எம் என் கிராஸ் எம்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இப்போது விடபிள்யூங்கிற 2 வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலாக இது கொடுத்தாச்சுன்னா ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகேவா? லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான தியரம். ஓகே. நெக்ஸ்ட் தியரம் கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் முக்கியமான தியரம்ங்க. இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். அடுத்த தியரம் பாருங்கள், முக்கியமானது. டிங்கிறது என்னது, வி டு டபிள்யூங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. விங்கிறது ஃபைனல் டைமென்ஷனல், டபிள்யூங்கிறது ஃபைனல் டைமென்ஷனாக இருக்குது. டி இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டி சிங்குலர், நான் சிங்குலர்னு அர்த்தம். டி சிங்குலர்னு அர்த்தம், டி ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சிங்குலர்னு அர்த்தம். ஏதோ ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை ஜீரோக்கு மேப் பண்ணிடுச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சிங்குலர்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ இது முக்கியமானது. இப்போ டி வந்து நான் சிங்குலர். ஆக்சுவலாக நான் சிங்குலர்னா 1 to 1 சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நான் சிங்குலர்னா 1 to 1, நாட் 1 to 1னா நான் சிங்குலர்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இது முக்கியமானது. ஸோ டிங்கிறது நான் சிங்குலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா, அல்லது டி வந்து 1 to 1 இருந்துச்சுன்னா, ஃபார் எனி லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட். ஸோ இங்கே எந்த ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் எடுத்தாலும் அதோட இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இஸ் ஆல்சோ ஏ லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் டபிள்யூவோட லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட்டாக இருக்கும். இது ஒரு முக்கியமானது. சரிங்களா? அடுத்து இது ஆக்சுவலாக இது ப்ராப்ளத்துக்கு நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணும். இந்த தியரம் முக்கியமானது. டிங்கிறது விக்கும் டபிள்யூ கிடையாது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வியும் டபிள்யூ ஃபைனல் டைமென்ஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது அது எழுதிக்குமா, வேர் டைமென்ஷன் ஆஃப் வி வந்து ஃபைனைட், டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ வந்து ஃபைனைட். ஓகேவா? இப்போ 2 ஃபைனல் டைமென்ஷன் இடையில் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே ஒரு என் வெக்டார்ஸ் வந்து இந்த வியை டொமைனை வந்து ஸ்பேன் பண்ணுது. ஓகேவா? என் வெக்டார்ஸ் வந்து டொமைனை வந்து ஸ்பேன் பண்ணுது அப்படின்னா அதோடைய இமேஜ் வந்து என்ன ஆகும்னா ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டியை, ரேஞ்ச் ஆஃப் டியை வந்து ஸ்பேன் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து வியை ஸ்பேன் பண்ணுச்சுன்னா அதோடைய இமேஜ் என்ன பண்ணோம்னா ஆர் ஆஃப் டியை ஸ்பேன் பண்ணும். ஓகே. அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளத்துக்கு இது தான் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ டீங்கிறது விக்கும் டபிள்யூ கிடையாது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது, விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல், டபிள்யூங்கிறது சேமாக இருக்கணும் முக்கியமானது. அப்போ தான் இந்த தியரம்லாம் கொடுக்க முடியும். ஸோ சேம் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. ஓகே, அப்போது வெரி சிம்பிளுங்க. ரெண்டுமே ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருந்தால் இது டி வந்து 1 to 1 இருந்தால் இது on to வந்துடும். அதான் இங்கே எழுதியிருப்பான். டி 1 to 1 வந்தால் டி ஆட்டோமேட்டிக்காக on to வந்துடும். என்ன காரணம், ரேங்க் நல்டி தியரத்தை யூஸ் பண்ணி அப்படியே ஆன்சர் எல்லாத்துக்குமே வந்துடும். டி 1 to 1 அர்த்தம் கர்னல் வந்து 0ன்னு வந்துடும். கர்னல் 0ன்னா என்ன அர்த்தம், ஆர் ஆஃப் டி வந்து டபிள்யூன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ அது ரெண்டும் சேம்னு வந்துடும். ஸோ எல்லாமே சேம் தான். ஓகே, டி 1 2 த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட்டு. ஓகேவா? 1 இருந்தால் on to இருக்கும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் இன்வெர்ட்டிபிள் வந்துடும். பைஜெக்டிவ் கொடுத்துடலாம். அப்புறம் டி மேப்ஸு எவ்ரி லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் வி இன்டூ ஏ லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் டபிள்யூ. முக்கியமானது. டி வந்து என்ன பண்ணோம், ஸோ இந்த எந்த ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட்டு வீல் எடுத்தாலும் சரிங்களா, அதோடைய இமேஜ் எங்கே இருக்கும்னா அதோட இமேஜ், அதாவது அதோட இமேஜ் கலெக்ஷன் வந்து ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பேசிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது டி மேப்ஸ் எவ்ரி பேசிஸ் ஆஃப் வி. ஸோ வியில் எந்த ஒரு பேசிஸ் எடுத்தாலும் ஓகேவா அது என்ன பண்ணோம், இன்டு ஏ பேசிஸ் ஆஃப் டபிள்யூ. ஓகே, முக்கியமானது. ஆக்சுவலாக டி வந்து என்னென்னா இங்கே உள்ள பேசிஸ். ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இது என்னன்னு வச்சுருக்கோமா, v1 v2 vn இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? இஃப் தென் tv1 tv2 tvn இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் டபிள்யூன்னு சொல்கிறோம். அதான் இங்கே அர்த்தம். ஓகேவா? இதுக்கு மீனிங் அதான். சரிங்களா? அதே மாதிரி இங்கே அதே தான். ஸோ இது வந்து என்னது, ஸோ பேசிஸாக இருந்தால் tv1 tv2 இது ஆல்சோ பேசிஸ் ஃபார் டபிள்யூவாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் நம்ம இதிலே வந்துடும். சரிங்களா? இதிலே வந்துடும். ஸோ இது என்னது, இதில் 1 to 1 அர்த்தம் டைமென்ஷன் ஆர் ஆஃப் டி வந்து என்னன்னு வந்துடும். ஓகேவா? ஆர் ஆஃப் டி வந்து ஸோ எக்ஸாக்டாக டபிள்யூன்னு வந்துடும். ஆனால் ஆர் ஆஃப் டி வந்து சஸ்பேஸ், நம்ம ஐசோமார்ஃபி கூட சொல்ல மாட்டோம், டேரெக்டாக எக்ஸாக்டாக டபிள்யூன்னு சொல்லிடுவோம். இது சஸ்பேஸாக இருக்குது, சேம் டைமென்ஷனாக இருக்குது, அதனால் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருவோம். அதே மாதிரி இது வந்து இதில் ரேங்க் நல்டி தியரி தான் யூஸ் பண்ணி இது போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன, ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட்டுங்கிறது காம்போசிஷன். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி டீங்கிறது விக்கு டபிள்யூக்கு இடையில் உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ்ஸுங்கிறது டபிள்யூக்கும் யூக்குள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இங்கே வந்து ஓவர் சேம் ஃபீல்டு ரைட்டுங்களா? இப்போ எஸ்டிங்கிறது எங்கே வரும்னா எஸ்டி, அப்போ டி எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போ விகிலிருந்து யூக்கு போகிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இது ஆல்சோ காம்போசிஷன் ஆஃப் டூ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆல்சோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான தியரம். ஓகேவா? ஆக்சுவலாக டீங்கிறது விக்கும் டபிள்யூக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல், டபிள்யூங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல். சப்போஸ் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த கான்செப்ட்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம செட் தியரியிலே படிச்சிருப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி செட் தியரியிலே படிச்சிருப்போம். ஒரு செட்டு இருக்குது, இது ஒரு ஃபைனைட் செட்டு. இதில் m எலமெண்ட்ஸ் இருக்குது, n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது அதே மாதிரி வச்சுக்கோ, இது VWன்னு வச்சுக்கோ, செட்டுன்னு வச்சுக்கோமே. சாதாரணமாக செட் ஃபைனைட் செட்டுன்னு வச்சுக்கோ. நான் இப்போ வந்து இது விங்கிறது ஃபைனைட் செட்டு, டபிள்யூங்கிற ஃபைனைட் செட். இங்கே m எலமெண்ட்ஸ் இருக்குது, n எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்போ வந்து 1 to 1 வராது, 1 to 1 வந்து நமக்கு என்னது, ஓகேவா? ஸோ 1 to 1 வந்து ஆக்சுவலாக என்னென்னா 1 to 1 எப்போ வராதுன்னா, இங்கே வந்து நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் 1 to 1 வரும். ஸோ இங்கே என்னென்னது, m லெஸ் தென் n இருந்துச்சுன்னா 1 to 1 பாசிபிள். சரிங்களா? ஸோ 1 to 1 பாசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். சரி, ஆமாம், இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் 1 to 1 பாசிபிள். ரைட்டுங்களா? அதே நேரத்தில் m கிரேட்டர் தென் n இருந்துச்சுன்னா, அதாவது ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் ஆன் டு பாசிபிள். ஓகேவா? ஸோ எஃப் எடுத்துக்கிறோம். தேர் இஸ் எ 1 to 1 மேப். ஓகேவா? இங்கே தேர் இஸ் எ ஆன் டு மேப் பாசிபிள். ஓகேவா? அதே நேரத்தில் இங்கே இப்படி ஒரு எம்மு, இந்த இதை எடுத்தோம், எம்மு கிரேட்டர் தென் என்ன இருந்தால் தேர் இஸ் நோ 1 to 1 மேப்னு வரும். அதே நேரத்தில்
எம் இஸ் லெஸ் தென் என்ன இருந்தால் தெர் இஸ் நோ ஆன் டு மேப்னு வரும். ஸோ ரெண்டு ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது இது நமக்கு செட் தியரியில் தெரிஞ்ச முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது. ஸோ சப்போஸ் எஃப் வந்து 1 to 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் டு வந்துடும். சாரி, ரெண்டுமே சேம் எலமெண்ட்ஸ், அதாவது எம்சி கூட என்ன இருக்கும்போது, சரிங்களா? அது ஒரு முக்கியமானது. அதாவது எம்சி கூட என்னன்னு வந்துருச்சுங்க. இது ஃபைனைட் செட் எம்சி கூட என்ன. எஃப் வந்து 1 to 1 வந்தாலே என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் டு வந்துடும். ஆன் டு வந்தால் 1 to 1 வந்துடும். ஸோ இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இதே நேரத்தில் எஃப் வந்து 1 to 1 இல்லைன்னா ஆன் டு வரவே வராது, ஆன் டு இல்லைன்னா 1 to 1 வராது, சரிங்களா? இது முக்கியமானது. ஸோ இதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வி இருக்குது பார்த்தீங்களா, இதோட டைமென்ஷனல் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதே தான் இங்கே சேம் லாஜிக் தான். ஸோ இந்த ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டைமென்ஷன் வந்து அதிகமாக இருந்தால் என்ன வராது, 1 to 1 வராது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே டைமென்ஷன் அதிகமாக இருந்தால் ஆன் டு வராது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்போம், ஓகேவா? ஸோ டைமென்ஷன் வி இஸ் கிரேட்டர் தென் டைமென்ஷன் டி கேனாட் பி 1 to 1, முக்கியமானது, ஓகேவா? அடுத்து இங்கே அதிகமாக இருந்தால் ஆன் டு வரவே வராது, சரிங்களா? ரைட். இப்போ இது ஓகே. இதுக்கப்புறம் இங்கே வாங்க பார்ப்போம், இது புரிஞ்சிடும். சப்போஸ் ரெண்டுமே என்னது டொமைன் கோடம் ரெண்டுமே சேமாக இருக்குது, ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருந்தால் 1 to 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் டு வந்துடும், சரிங்களா? சப்போஸ் 1 to 1 வரலைன்னா ஆன் டு வராது, டி இஸ் நாட் ஆன் டு, சரிங்களா? இது முக்கியமான கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டு சிஎஸ்சிஆர் எக்ஸாம் கொஸ்டினில் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், சிஎஸ்சிஆர் கேட் எக்ஸாமில், ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறைய ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராப்ளத்துக்கு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம், ஓகே? இப்போ அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட், ஓகேவா? அதாவது T1ங்கிறது விக்கும் டபிள்யூக்கு போட லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், T2ங்கிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் த சேம் ஃபீல்டு. நாலுமே இந்த ரெண்டு இந்த 3 வெக்டார் ஸ்பேஸுக்குள்ள ஃபீல்டு வந்து சேமாக இருக்கும், சரிங்களா? ஓவர் த ஃபீல்டு சேம். ஸோ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. T2 காம்போசிஷன் T2 இது 1 to 1. ஸோ இது 1 to 1னா T1 வந்து 1 to 1 வந்துடும். ஸோ அதாவது செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 வந்துடுங்க. இதோட கான்வெர்ஸ் பார்ட் நீட் நாட் பி ட்ரூ, சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் இது ஆன் டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு T2 வந்து ஆன் டு வந்துடும். இதோட கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. சப்போஸ் T1 T2 ரெண்டுமே என்னது பைஜெக்டிவாக இருக்குது, ரெண்டுமே என்னது பைஜெக்டிவ்னு வந்துருச்சுன்னா காம்போசிஷன்ஸ் ஆல்சோ பைஜெக்டிவ். இதோட கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ, ஓகேவா? T2 T1 ரெண்டுமே பைஜெக்டிவாக காம்போசிஷன் பைஜெக்டிவாக இருந்தால் இது ரெண்டுமே T1 T2 கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ, கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ, ஓகேவா? அடுத்து சப்போஸ் இப்போ T2 T1 இஸ் பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா T1 வந்து 1 to 1 வந்துடும், T2 வந்து ஆன் டு வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ், ஓகே? இது என்னென்னு பாருங்கள், இது தான் திரும்ப எழுதியிருப்போம். சப்போஸ் அதாவது ரெண்டுமே என்னது இங்கே டிஃப்ரெண்ட் வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, சேம் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது ஃபைனைட் டைமென்ஷனில் இருந்தால், அப்போது இது வந்துடும். அப்போ இந்த ரெண்டு இது ஈக்குவலாக வந்துடும். இப்போ T1 T2 வந்து பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், T1 வந்து பைஜெக்டிவாக இருக்கும், T2 பைஜெக்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தியரம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்னா, Tங்கிறது R2லேருந்து R2க்கு போகக்கூடிய ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ R2 over R, அது வந்து ஃபீல்டு வந்து R, சரிங்களா? ஓவர் த ஃபீல்டு R, இங்கே ஓவர் த ஃபீல்டு R, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணுறாங்க, ஓகே? இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்கிரிப்டு பீட்டாங்கிறது பேசிஸ் ஃபார் ரெண்டுக்குமே சேம் பேசிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறோம். T இஸ் நாட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், T இஸ் 1 to 1, T இஸ் ஆன் டு, இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, T வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணிடலாம். ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். T வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் கர்னல் கண்டுபிடிக்கிறேன். கர்னல்னா x, y பிலாங்ஸ் டு R2, T of x, y 0. இது இந்த மாதிரி இருக்கலாமா? அப்போ ரெண்டு கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோம், x0 y0ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், இது வந்து 0ன்னு வந்துடும், ஓகேவா? T வந்து 1 to 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், ரெண்டுமே என்னது சேம் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேசஸ். அப்போ நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். T இஸ் 1 to 1 ஆட்டோமேட்டிக்காக என்னது ஆன் டு வந்துடும், ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடலாம். இதெல்லாம் எழுதணும் அவசியமே கிடையாது. அந்த தியரம் சொன்னேன்னு தெரியுங்களா, இந்த தியரம். ஸோ ரெண்டுமே என்னது
சேம் வெக்டார் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா 1 to 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் டு வந்துடும். சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அதே தான். ஸோ ரெண்டுமே என்னது, ஸோ இந்த செட்டு ரெண்டுமே ஃபைனைட் செட்டு சேம் கார்டினாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 to 1 வந்து ஆன் டு வந்துடும். ஓகேவா? 1 to 1 வரலைன்னா ஆன் டு வராது. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் டேரெக்டாக என்னது T1 to 1 வந்துருச்சு. ஸோ டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் டு எழுதிடலாம். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இல்லை ரேங்க் நல்ட்டி தேர்வு யூஸ் பண்ணுங்கள். ஸோ T1 to 1 டைமண்ட் இது 0ன்னு வந்துடும். ஸோ 0 ஆர் ஆஃப் டி வந்து 2ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆர் ஆஃப் டி வந்து R2ன்னு வந்துடும். அப்போ டி இஸ் ஆன் 2ன்னு சொல்லிடுவோம். இப்போ 1 to 1 வந்துருச்சு, ஆன் 2 வந்துட்டு பைஜெக்டிவ். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறோம், T of 0,1 இந்த ரெண்டுமே பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஃபார் R2. அப்போ என்ன பண்ணுறோம், இது இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இமேஜ் இந்த மாதிரி எழுதிக்கலாமா, நீங்களே ட்ரை பண்ணலாம். ஆல்ஃபா 1 இந்த மாதிரி பேசிஸ் எலமெண்ட்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணி நான் அப்படியே சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த 4 ஸ்கேலர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? 4 ஸ்கேலர் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 4 ஸ்கேலர் கிடச்சிரும். இதை நான் இந்த மாதிரி எழுதிப்பேன். ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது இது. ஸோ இந்த இது அப்படி தானே, இந்த இடத்துல ஆல்ஃபா 1 -1 அடுத்து ஆல்ஃபா 2 ஸோ ஓகே, அதாவது இந்த இடத்துல இருக்குங்களா, இதை நான் அப்படியே நான் இந்த இடத்துல இங்கே இந்த எலமெண்ட் இப்படி மாற்றி எழுதியிருப்பேன், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். ஸோ எழுதிட்டேன். எனக்கு இப்போ மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அப்போது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அந்த பேசிஸை வச்சு என்ன பண்ணிட்டேன், ஒரு மேட்ரிக்ஸை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ அப்போ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துடலாம். அப்போ மேட்ரிக்ஸுக்கு என்ன பிஹேவியர்ஸ் இருக்கோ சேம் பிஹேவியர்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம், என்ன செக் பண்ணுவோம், டிட்டர்மெண்ட் செக் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் இருந்தால் அந்த அதோட டிட்டர்மெண்ட் தான் இதோட டிட்டர்மெண்ட், அதோட ட்ரேஸ் தான் இதோட ட்ரேஸ். ஓகேவா? அது நான் சிங்குலர்னால் இது நான் சிங்குலர், அது சிங்குலர்னால் அது சிங்குலர், அது இன்வெர்ட்டபிள்னால் இது இன்வெர்ட்டபிள். சரிங்களா? அதான் பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். அது ரெகுலர்னால் இது ரெகுலர். ஸோ அதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், இது வந்துருச்சு. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், m² கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்ன ஆயிருதுன்னா, கரெக்டாக தானே பாருங்கள், 0. ஆமாம், இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடுது. அப்போ என்னது, அப்போ என்ன அர்த்தம், இது வந்து என்ன வரும், m² ஐடென்டிட்டி வந்து m வந்து என்ன வரும், இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸ். அப்போ m இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸ்னால் T இஸ் இன்வெர்ட்டரின்னு வந்துடும். T இஸ் இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸ்னு வந்துடும். ஓகேவா? அப்படி செக் பண்ணலாம், மேட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கூட பண்ணலாம், T² ஆஃப் x, y போட்டு T of x, y இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரியும் கூட சொல்லலாம், இன்வெர்ட்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ என்னெல்லாம் வந்துருன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ மேட்ரிக்ஸ் வச்சு எல்லா கதையுமே சொல்லிடலாம். இப்போ T வந்து என்னது, நாட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, தப்பு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு. T1 to 1 S, ஆன் டு S, இன்வெர்ட்டபிள் S. சிங்குலர்னு அர்த்தம், சிங்குலர் வராது. ஓகேவா? சிங்குலர் வராது. ஏன்னா எந்த ஒரு சிங்குலர்னா என்னங்க, T சிங்குலர்னால் அர்த்தம் T இஸ் நாட் 1 to 1 அர்த்தம். அதாவது T சிங்குலர்னு சொல்கிறது ஒன்று தான், நாட்டு 1 to 1 சொல்கிறது ஒன்று தான். சரிங்களா? அப்போ அதனால் இது வந்து என்னது, இது வந்து என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதனால் இது ஃபால்ஸ். ஸோ நாட் ரெகுலர்னால் 1 1 ஆன் 2. சரி, பைஜெக்டிவ் தான் சொல்லப்போம். என்னது, இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து ரெகுலர் 1 1 ஆன் 2 வந்துருச்சு. அடுத்து டெட் ஆஃப் T. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இது கண்டுபிடிக்க முடியாது, மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, மேட்ரிக்ஸோட டெட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ -1, ட்ரேஸ் வந்து 0ன்னு வரும். ஓகே, இப்போ டெட்டு வந்து -1, அப்போ என்னது 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். ட்ரேஸ் வந்து 0. ஓகேவா? அடுத்து T இஸ் ஐடம்போர்டன்ட், ஃபால்ஸ். Tங்கிறது என்னென்னா இன்வெர்ட்டரி. ஓகேவா? T இஸ் டயகனலைசபிளா, T டயகனலைசபிளான்னு செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். T வந்து டயகனலைசபிள் தான். ஏன்னா பாருங்கள், ஸோ இதுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன வரும், -1 +1 தான் வரும். அப்போ இதுக்கு CA கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் என்ன வரும், CA of x என்ன வரும்னா x + 1 x - 1 இருக்கும். இப்போ லீனியர் ஃபேக்டராக தானே இருக்க போகுது, அப்போது மினிமல் பாலினாமியல் அதான் வரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து டயகனலைசபிள்னு வந்துடும். ஓகேவா? T இஸ் டயகனலைசபிள். ஓகே, அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, பேசிஸ் கொடுத்துட்டாலே என்ன பண்ணுறோம், அதை வச்சு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ மேட்ரிக்ஸுக்கு என்ன பிஹேவியர்ஸ் இருக்கோ அதே பிஹேவியர்ஸ் இங்கே என்ன செய்யலாம், Tக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டீங்கிறது R3லேருந்து R3க்கு போகக்கூடிய ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபீல்டு வந்து R ரெண்டுக்குமே ரைட்டா. ஸோ இந்த மாதிரி பேசிஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி கேட்டிருக்காங்க. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கன்க்ளூஷன் வர முடியும். சரிங்களா? ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், டி வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. நான் அப்போ கர்னல் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். கர்னல் ஈஸி தானே, சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது x0 y0 வந்துடும். கர்னல் வந்து 0 மட்டும் வரும். டி இப்போ ஒன்று டி வந்து 1 to 1 வந்துடும். இப்போ ரேங்கனலிட்டி தீரும். அப்போ 1 to 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது, இது ரெண்டு சேம் டொமைன் கோடமைன் ரெண்டு சேமாக இருக்கனால டி 1 to வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ 1 on 2 வந்து பைஜெக்டிவ் வந்துடும். ஓகே, அப்போ டி வந்து பைஜெக்டிவ்னு வந்துச்சு. ஸோ ஓகே, நான் வந்து சும்மா கண்டுபிடிச்சிருக்கேன் ரைட்டுங்களா. ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ தான் அந்த கொஸ்டின் வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் செக் பண்ணிடலாமா, ஈஸி தானே, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த எலமெண்ட்ஸ் இப்படி எழுதுவேன், 1 0 0 இப்படி எழுதுவேன், 0 1 1 இப்படி, இந்த ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி எழுதியிருப்பேன். எனக்கு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது இதோட இன்ஃபர்மேஷன் தான் இந்த டீயோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்களா. இப்போ இது என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ். இது ஐகன் வேல்யூஸ் என்ன வரும், இதுக்கு மினிமல் லாம்டா வந்து என்ன வரும், 1 1 0ன்னு வரும். அப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் என்ன வரும்னா x - 1 the whole squared வரும். ஸோ x - 1 the whole squared வரும். ஓகேவா? x - 1 the whole squared. அப்புறம் ஒரு x ஒன்று சேர்க்கணும்ல, x into x - 1 the whole squared. இப்போ மினிமல் பாலினாமியலுக்கு என்ன வரும், மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? மினிமல் பாலினாமியல் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம், MA(x). அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் ஃபேக்டர், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் 0 ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? அடுத்து A - I இங்கே 0 ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ பார்ப்போம். ஏங்கிறது 0 ஆகாது. சரியா? ஏங்கிறது 0 ஆகாது. அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக நான் லீனியர் ஃபேக்டர் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் ஃபேக்டர்னா செக் பண்ணணும். லீனியர் ஃபேக்டர் செக் பண்ணணும். அப்புறம் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் A - I. A - Iனா என்னது, ஆக்சுவலாக ஏங்கிறது எம்னு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ என்ன ஒரு ஏங்கிறது 1 0 0 0 1 0 0 0 0. ஐங்கிறது 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ என்ன வரும்னா இங்கே 0 0 0 0 0 0 0 0 0 1 -1 வந்துடும். இப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் 0. அப்போ என்ன வந்துருச்சு, ஸோ இது வந்து இது வரல. ஓகேவா? அப்போ வந்து இது வந்து மினிமல் பாலினாமியல் வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு வந்து இது போனோம். சரிங்களா? குவாட்ராட்டிக் ஃபேக்டர் x - A - I the whole square. இல்லைன்னா இது பண்ணுவோம், A - I into A பண்ணிக்கலாமா. ஸோ ஏங்கிறது 1 0 0 0 1 0 0 0 0. A - I இங்கே எழுதியிருக்கிறோம் 0 0 0 0 0 0 0 0 -1. ப்ரோ காலம் போட்டுருமா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 0 0 0 0 0 0 0. ஓகே, அப்போ 0ன்னு வந்துடுச்சு. இப்போ 0ன்னு வந்ததுனால இதுதான் என்னது. ஸோ இப்போது மினிமல் பாலினாமியல் என்ன வந்துடும்னா x into x - 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ மினிமல் பாலினாமியல் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன, டி வந்து டயகனலைசபிள்னு வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக டி இஸ் எ டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். டி இஸ் டயகனலைசபிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எதனால் எழுதுறோம் புரியுதுங்களா? டி இஸ் டயகனலைசபிள் ஏன் எழுதுறோம்னா, மினிமல் பாலினாமியல் இருக்குது பார்த்தீங்களா, மினிமல் பாலினாமியல் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டராக இருக்குது. எல்லா ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டராக இருக்குது. x - 1ன்னு இருக்கா. ஸோ அதனால் இது வந்து என்னது, டயகனலைசபிள்னு சொல்லிடுவாங்க. இல்லை நீங்கள் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது பின்னாடி இது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. டீங்கிறது வீக்கும் போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபைனைட் டைமென்ஷனல் விங்கிறது. சப்போஸ் R of t இன்டர்செக்ஷன் N of t. சரிங்களா? R of t இன்டர்செக்ஷன் இது வந்து என்னது, 0வாக இருந்துச்சுன்னா 0வாக இருக்கும். ஓகே, இஃப் t² v வந்து 0வாக இருந்ததுன்னா t 0வாக இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கும், இது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ரைட்டுங்களா? இது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் R3லேருந்து R3 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு ரேஞ்சும் கர்னலும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலாக டைமென்ஷன் மட்டும் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அதோட ஸ்பேஸ் கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப பண்ணணும். சரிங்களா? ரைட், பாருங்கள். இப்போ கர்னல் ஆஸ் யூஷுவலாக கண்டுபிடிக்கிறது தான். இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ரோ எக்லான் ஃபார்மில் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சா என்ன வந்துடும்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு ரேங்க் வந்து 2ன்னு வந்துருச்சா, அப்போ ரேங்க் 2ன்னு வந்துருச்சு. இப்போ ஆர் ஆஃப் டி வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா? அதனால் டி வந்து நாட் ஆன் 2 வந்துடும், ஆன் 2 வராது. சரிங்களா? அடுத்து ரேங்க்லிட்டி தேர்வு யூஸ் பண்ணி டைமென்ஷன் ஆஃப் என் ஆஃப் டி என்ன பண்ணுவீங்க, 3 மைனஸ் திஸ் 2 1 வந்துடும். ஸோ 1 வந்தால் டி வந்து நாட் ஆன் 2ன்னு வந்துடும். ஸோ நாட் 1 2ன்னு வந்துடும். அப்போ டி வந்து நாட் பை ஜெக்ட்னு வந்து. ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்செப்ட் வர போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து நான் இந்த இது வந்து பேசிஸ் எலமெண்ட்ஸ் தானே, இதை பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஃபார் இந்த டொமைன் ஸ்பேஸுக்கு பேசிஸ் எலமெண்ட் எடுத்துட்டேன். இது கண்டிப்பாக R3 ஸ்பேன் பண்ணும். ஸோ இதுதான் முன்னாடி ஒரு சொன்னேன். இப்போ இது ஸ்பேன் பண்ணிடுச்சுன்னா இதோட இமேஜஸ் என்ன பண்ணும்னா ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டியை ஸ்பேன் பண்ணும். ஸோ இது முக்கியமானது. ஸோ அப்போ டி ஆஃப் 100 வேலையில் அப்ளை பண்ணி இது கிடச்சிது. அப்போ திஸ் 3 வெக்டார் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டி. ஓகேவா? திஸ் 3 வெக்டார் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டி. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த 3 வெக்டாரையும் என்ன பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த 3 வெக்டாரையும் ஒரு மேட்ரிக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதிட்டு ஃபஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார். இதை வந்து இண்டிபெண்ட் செக் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எனக்கு என்ன வரணும், அந்த ஆர் ஆஃப் டி இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ஆஃப் டிக்கு டைமென்ஷன் வந்து 2 தான் வரணும். எனக்கு 3 வெக்டார்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒன்றை ரிடியூஸ் பண்ணணும். அதனால் இந்த இண்டிபெண்ட் செக் பண்ண, இண்டிபெண்ட்டாக இருக்கிறத எடுத்துக்குவேன், டிபெண்ட்டே ரிமூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றிட்டேன். அப்போது இந்த 2 வெக்டார் வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதுதான் இங்கே எழுதிட்டேன். அப்போ ஆர் ஆஃப் டிங்கிறது ஸ்பேன் ஆஃப் திஸ் 2 வெக்டார்ஸ். ஓகேவா? ஆர் ஆஃப் டி ஸ்பேன் ஆஃப் திஸ் வெக்டாராக இருக்குது. இந்த 2 வெக்டார் என்ன வரும், இண்டிபெண்ட்டாக இருக்குது, லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது வந்து லீனியர் ஸோ இட்ஸ் நாட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் வெக்டார் எழுத முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 வெக்டார் இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது, ஸ்பேனும் பண்ணுது ஆர் ஆஃப் டி. அதனால் இந்த 2 எலமெண்ட் வந்து பேசிஸ் ஃபார் ஆர் ஆஃப் டின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக என்ன செஞ்சுருப்பாங்க, பேசிஸ் எலமெண்ட் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? டைமென்ஷன் கேட்டால் ஈஸி, பட் பேசிஸ் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிக்கு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரிக்கு தான் முக்கியமானது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டொமைனில் ஏதோ ஒரு பேசிஸ் எடுத்துக்கணும். டொமைனில் ஏதோ ஒரு பேசிஸ் எடுத்து அதோட இமேஜ் கண்டுபிடிக்கணும். அது வந்து இது ஆக்சுவலாக டொமைன் எடுத்துக்கிட்டோம், பேசிஸ் எலமெண்ட் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டியை ஸ்பேன் பண்ணிச்சுன்னா அதோட இமேஜ் வந்து ஆர் ஆஃப் டியை ஸ்பேன் பண்ணும். சரிங்களா? அதை எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிங்கிறது R2லேருந்து R3க்கு போகிற லீனியர் மேப் கொடுத்தாச்சு. இதேமாதிரி ரேஞ்சு கேட்குறாங்க. ரேஞ்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? கர்னல் கண்டுபிடிக்கிறோம். கர்னல் வந்து வந்துருச்சு, T 1 to 1 வந்துருச்சு. 1 to 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா சேமாக இருக்குது. ஸோ ஒன்று T வந்து 1 to 1 வந்துருச்சா, அப்போ என்ன பண்ணணும், ஓகே ஆன் டூக்கு வந்து ரேங்க்லிட்டி தீரம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பை ரேங்க்லிட்டி தீரம். இப்போது டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 0. அப்போ 2ன்னு வந்துருச்சு. ஸோ ஆன் டூ வராதுல்ல, பாருங்கள். ஆன் டூ வந்து இதோட x0 0ன்னு வந்துருச்சு. 2 மைனஸ் 0 2ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து என்னது, இது வந்து 3ன்னு வருது. இப்போ T இஸ் நாட் ஆன் டூ, T இஸ் நாட் ஆன் டூன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆன் டூ T இஸ் நாட் ஆன் டூன்னு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வழக்கம் போல் கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணுவோம், இங்கே ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம், 1 0 0 1. ஓகே, அந்த பேசிஸ் எலமெண்ட் வந்து ஸ்பேன்ஸ் R2 ஸ்பேன் பண்ணுது. சரிங்களா? அப்போது இதோட இமேஜ் வந்து இதை ஸ்பேன் பண்ணும். T of 1 0 T of 0 1 ஸ்பேன்ஸ் R of T. ஓகேவா? அப்போ இது என்னது, T of 1 0ன்னு பாருங்கள், 1 0 1 1 0 கரெக்டாக, 1 1 0 0 1 1. ஓகேவா? ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டின்னு வந்துருச்சு. அப்போது ஆர் ஆஃப் டி என்னது, ஸோ இது ரெண்டு இது வந்து ஸ்பேன் பண்ணுது. இது ரெண்டு எலமெண்ட்டு வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். therefore this is the basis for this. therefore ஓகேவா, 1 0 0 0 1 1 is a basis for R of T. Okay.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஆர் பவர் ஃபோர்லேருந்து ஆர்3க்கு போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ரேஞ்சு கர்னலும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கர்னல் ஆஸ் யூஷுவல் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கர்னல் வந்து என்ன வந்துடும்னா இந்த மாதிரி வருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டபிள்யூ எடுத்துக்கலாம். அப்போ என்ன வருதுன்னா ஸ்பேன் இந்த ஒரு எலமெண்ட்டாக வச்சு இது ஸ்பேன் பண்ணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா ஓகே, அதே நேரத்தில் இது நான் ஜீரோ எலமெண்ட் தானே, அதனால் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ இது என்ன இந்த ஒரு எலமெண்ட்டு என்னது பேசிஸாக இருக்கும். அப்போது பேசிஸாக இருக்குது. கர்னல் வந்து என்னது பேசிஸ் ஃபார் கர்னல். ஸோ டைமென்ஷன் வந்து என்னது 1ன்னு வந்துடும். சரிங்க, இது ஒரு எலமெண்ட் தானே இருக்குது. ஸோ 1ன்னு வந்துடும். அப்போ ஆர் ஆஃப் டி டைமென்ஷன் வரும் 4 - 1 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே எழுதியிருப்பேன். ஓ, நீங்கள் டேரெக்டாக யூ ரைட் டைரக்ட்லி. ஓகேவா? அப்படி கூட போட்டுக்கலாம். இது வந்து பேசிஸில் கர்னலோட டைமென்ஷன் 1. இப்போ ஆர் ஆஃப் டி டைமென்ஷன் வரும் 4 - 1 3ன்னு வந்துடும். அப்போ டைமென்ஷன் சொல்லிடலாம். பட் அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்காக எழுதியிருப்பேன். சரிங்களா? இப்போ இது வந்து டொமைன் உள்ள பேசிஸ் எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் 4 ஸ்பேன் பண்ணோம். இப்போ அதோட இமேஜ் வந்து ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டியை ஸ்பேன் பண்ணோம். ஸோ இதோட இமேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டு ஆக்சுவலாக நமக்கு என்ன வரணும், இங்கே ஆக்சுவலாக நமக்கு ஆர் ஆஃப் டியோட டைமென்ஷன் வந்து 3. இங்கே 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு டிபெண்டன்ட் வெக்டாரை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி எழுதி ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். அப்போ இந்த 3 வெக்டார் என்ன ஆயிருன்னா பேசிஸ் ஃபார் ஆர் ஆஃப் டின்னு வந்துடும். இப்போ ஆர் ஆஃப் டி நான் டைமென்ஷனும் கண்டுபிடிச்சிட்டேன், பேசிஸ் எலமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ டிங்கிறது R3லேருந்து R3க்கு போகக்கூடிய மேப்பு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. கர்னல் ஆஸ் யூஷுவலாக கண்டுபிடிப்போம். ஓகேவா? கர்னல் எனக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தானே. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். XYZ வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ டீயை காமன் எடுத்து இந்த மாதிரி இருந்தப்போ கர்னல் இஸ் ஸ்பேன் பை சிங்கிள் வெக்டார்னு வந்துருச்சு. ஓகேவா? அது வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா 0 இல்லை, அது நான் ஜீரோ வெக்டார். ஓகேவா? எந்த ஒரு நான் ஜீரோ வெக்டார், சிங்கிள் டு நான் ஜீரோ வெக்டார் என்ன ஆகும், அந்த செட்டை வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சிங்கிள் டு நான் ஜீரோ வெக்டார் வந்து ஸ்பேனும் பண்ணுது, கர்னலில் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ இது வந்து பேசிஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து என்ன பண்ணிடலாம், இப்போ டைமென்ஷன் கர்னல் வந்து 1 வந்துருச்சு. இப்போ ரேங்க் நல்லிட்டி தியரம் படி என்ன ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக கர்னல் வந்து 1 வந்துருச்சா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆன்ட்டு வராது. ஏன்னா கர்னல் வந்து என்னது, ஸோ 2 டைமென்ஷன் சேமாக இருக்குது. ஸோ டி வந்து என்னது, கர்னல் வந்து 1ன்னு வந்துச்சு. அப்போ டி இஸ் நாட் ஆன்ட்டு. ஸோ டி இஸ் நாட் 1 to 1. டி இஸ் நாட் 1 to 1. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், டி இஸ் நாட் ஆன்ட்டுன்னு சொல்லிடலாம். டி இஸ் நாட் ஆன்ட்டு. ஓகே, முன்னாடி கொடுத்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள், வந்துடும். ரைட்டுங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி இந்த தேர்த்து யூஸ் பண்ணி சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆர் ஆஃப் டிக்கு நான் பேசிஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது டொமைனில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் 3ன்னு எடுத்து அதோட இமேஜ் வந்து ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டின்னு எடுத்துக்கிட்டு இப்போ ஆர் ஆஃப் டியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன 3 வந்திருக்கா. அப்போ இந்த மேட்ரிக்ஸை போட்டுட்டு அந்த டிபெண்டன்ட் வெக்டார் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இந்த 2 வெக்டார் என்ன ஆயிருன்னா பேசிஸ் ஃபார் ஆர் ஆஃப் டி ஆர். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் 6th கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் என்கிராஸ் அண்ட் மேட்ரிசஸ் என்ட்ரிஸ்லாம் ஆர் ரியல் என்ட்ரிஸ். ஓகேவா? ஆறுங்கிறது இங்கே வருது. ரைட்டா? ஆக்சுவலாக ரெண்டுமே வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு ஆர். ஸோ டி ஆஃப் ஏங்கிறது என்ன, ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இங்கே உள்ள ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் இங்கே உள்ள ரியல் நம்பருக்கு அசைன் பண்ணோம். சரிங்களா? எப்படி அசைன் பண்ணணும்னா இதோட ட்ரேஸாக அசைன் பண்ணோம். சரிங்களா? இப்போ இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுக்கலாம். ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஓகேவா? அதேமாதிரி ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஈஸியாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணிடலாம். கர்னல் வந்து இந்த மாதிரி எழுதிப்போமா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கர்னல் ட்ரேஸ் A0ன்னா என்ன வரும், அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதியிருப்போம். அப்புறம் அர்த்தம் இந்த எல்லா டயகனல் எலமெண்ட்ஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டு அப்போ இந்த ஒரு எலமெண்ட் வந்து மற்ற எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஹோல் டைமென்ஷன் வந்து ஒரு வேரியபிள் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹோல் டைமென்ஷன் வந்து n² -1. அப்போது கர்டியோட டைமென்ஷன் வந்து n² -1. இப்போ டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஆஃப் டின்னு பை ரேங்க் நல்லிட்டி தியரம் டைமென்ஷன் ஆஃப் இந்த டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன் மைனஸ் திஸ் போட்டால் 1ன்னு கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிங்கிறது R3லேருந்து R3க்கு போகக்கூடிய ஒரு மேப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. டி வந்து ரெகுலர்னால் 1 1 R2ன்னு சொல்லணும். சரிங்களா?
இப்போ வழக்கம் போல் கர்னல் கண்டுபிடிப்போம். ஸோ கர்னல் வந்து என்னது அப்படி வந்துச்சு, டி வந்து 1 to 1 வந்துச்சு. இப்போ ரெண்டுமே டொமைன் கோடமே சேமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சலாம், டி வந்து ஆன் டூன்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா, டி வந்து ஆன் டூன்னு எழுதிக்கலாம். இப்போ டி வந்து பைஜெக்ட்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, அப்போது டொமைனில் ஒரு எலமெண்ட் ஆர்பிட்ரேட் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாமா. இப்போ டி ஆஃப் x1 x2 x3 இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இதை ஃபுல்லாக இந்த ஏபிசியில் எழுதியிருப்பேன். ஸோ x1 x2 x3 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் எழுதிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா என்ன சார், டி இன்வர்ஸ் கிடச்சிடும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டின். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் C over R. ஸோ C is a vector space over the field R. அதே மாதிரி இங்கே இது ஆக்சுவலாக என்னென்னா T of x, y. ஆக்சுவலாக இது என்னது ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். ஆக்சுவலாக இது என்னது, இந்த மேப்பு இப்படி எழுதிருக்கலாம், R2 to R2 by T of x, y is equal to x, y. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டோம், அதே தான் இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா, ரிஃப்ளெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, ரைட். ஸோ அப்படியும் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து என்னென்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். சரிங்களா, அதனால் ஃபீல்டு எலமெண்ட்டை வந்து ஆல்ஃபா வந்து ஆரில் எடுக்கணும். சரிங்களா, ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. கர்னல் வந்து என்ன வரும் பாருங்கள், கர்னல் வந்து என்னது 0 தான் வரும். ஓகேவா, டி இஸ் 1 to 1 வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் 2 வந்துடும். ஓகேவா, ஆர் ஆஃப் டி வந்து சி வந்துடும். ஓகே, அதே மாதிரி இது பாருங்கள், சப்போஸ் சி டு சீன் டிஃபைன், இதே மேப்பு சி டு சீன் டிஃபைன் பண்ணும்போது இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. என்னென்னா ஆல்ஃபா வந்து ஐன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த ஆல்ஃபா ஐன்னு போடும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஐ -1, ஆமாம், ஐ ஸ்கொயர் -1 ப்ளஸ் ஐ இதில் கொடுக்கும்போது என்ன வரும், -1 -ஐன்னு வந்துடும். அதே நேரத்தில் ஐ இன்ட்டு இப்படி போடும், ரெண்டு என்னது வேறு வேறையாக இருக்கும். அப்போ டி வந்து நாட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்ட் ஆல்சோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிச்சது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.